ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து எனக்காக நூடுல்ஸ் பண்ணி கொடுக்க போகிறான். இனிமேல் ரொம்ப நாளாக வீடியோஸ் வந்து நம்ம போடலை, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இனிமேல் வந்து டெய்லி வீடியோஸ் வரும். என் பையன் வந்து எனக்காக டெய்லி அவங்க அம்மாவுக்காக எப்படிலாம் வந்துட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், எந்த மாதிரியெல்லாம் வந்து ஒர்க்ஸ் அவன் பண்ணுறான் அப்படின்றது வந்து இனிமேல் இந்த வீடியோஸில் கண்டினியூஸாக வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சாய்குட்டி வாமா, இவ தான் என்னுடைய பெரிய பையன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு? பிரைமரி ஸ்கூலு. ஆமாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பைசி ஃப்ரைட் நூடுல்ஸ். ஸோ எப்படி பண்ணுறன்றது நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா, பூண்டு, இஞ்சி, பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக ஸ்டைலாக கட் பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். கேரட்டு, அப்புறம் சின்ன ஆனியனு, பச்சை மிளகாய் நல்லா கீத்தி வச்சுருக்கான். பாருங்கள், தக்காளி அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கான். ஏன் இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அவனுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி அதை கொஞ்சம் வதக்கிட்டு கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் வீடியோஸ் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நல்ல டேஸ்ட்டாக செம. ஓகே, குட். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிக்கணும். அது சூடாற வரையும் வெயிட் பண்ணலாம். ஹாய் फ्रेंड्स, இப்போ நம்ம ஆயில் போடலாம். ஆல்ரெடி நல்லா காஞ்சாச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் போடலாம், சரிங்களா? பீட்ரூட் நல்லா வதங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் போடுறோம். ஸோ தக்காளியும் அது கூட சேர்த்து போட்டுடுறோம். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பேக்கெட்லாம் வந்துட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் போடலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து இருக்கிற மசாலாஸ் வந்துட்டு அதில் போட போகிறோம், சரிங்களா? ஸோ இருக்கிற மசாலாஸ்லாம் போட்டாச்சு. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி போட போகிறோம். கேஸ் சிம்மில் இருக்குது. இப்போ வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம். அது ஃபாஸ்ட்டாக அது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போடலாம், சரிங்களா? இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் அதில் போடலாம், சரியா? இப்போ நல்லா மணமாக இருக்குல்ல? எஸ், ஏன்னா நம்ம அந்த மசாலாஸ்லாம் போட்டோம்ல, அதனால நல்லா மணமாக இருக்குது. இப்போ ஒரு நூடுல்ஸாக எடுத்து அதில் போட்டு பார்க்கட்டும். ஓகே, பரவாயில்ல, நல்லா க்யூபாக ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அம்மா, இதில் முட்டை போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். முட்டை எடுத்துலாமா? இந்த சாய்மா
அம்மா இப்போ முட்டை உடைச்சு வச்சு அதனால இப்போ 2 to 3 minutes வந்து மூடி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். வாங்க ரெடியாக எடுத்து நினைக்கிறேன். முட்டைலாம் நல்லா வெந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. டங் 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 டங். ரொம்ப நல்லா இருக்கும். என் பையன் சூப்பராக பண்ணியிருக்கான். நீங்களும் இது மாதிரி உங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்து அம்மாவை சந்தோஷப்படுத்தி நீங்களும் ஹாப்பியாக இருங்க. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா லேட்டராக நம்மளுக்கு முடியலன்னா அவங்களே வீட்டை அழகாக பார்த்துடுவாங்க, பசங்களுக்குலாம் சாப்பாடில் செஞ்சு கொடுத்து. ஸோ நம்ம கவலைப்படுறதுக்கே அவசியம் இல்லை. ஓகேங்களா? பாய், குட் டே, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் என் பையனுக்காக என்ன செஞ்சு கொடுக்க போகிறான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா?